என்னை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் சத்தமிடக்கூடியவர்கள் இரண்டு வகையினர் தான். ஒருவர் தன் இருக்கையை சிறப்பாக்கி கொண்டவர், மற்றவர் தனது செல்வத்தை சிறப்பாக்கி கொண்டவர். ஷம்ஸ் மத்திய கல்லூரியின் ALA நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எனக்கும் அதிபர், இந்த பாடசாலையின் முதல்வர் கிருபகான் சார் அவர்களே, அதேபோல உங்களுடைய இந்த விடுகை விழாவிற்கு உங்களால் அழைக்கப்பட்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ரஸ்மி அவர்களே, உண்மையில் ஒரு பொருத்தமான சீஃப் கெஸ்ட், சந்தோஷம். அதேபோல உரிமையுடன் இந்த பாடசாலையின் மாணவியாக இங்கு இணைந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பாரியார் அவர்களை விളിத்து, அதேபோல இந்த ஷம்ஸ் மத்திய கல்லூரியில் 2 பிரதி அதிபர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் வேலை நிமித்தம் சற்று ZD ஆஃபீஸுக்கு சென்றிருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். இந்த பாடசாலையை தன்னுடைய இதயத்திலும் தலையிலும் தாங்கிக் கொண்டிருக்கின்றவர். இந்த பாடசாலையில் ஒரு அதிபர் பிரச்சனை வந்தபோது அவரிடம் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி, சார் என்று துவங்க முன்னே ஒரு வார்த்தையில் முடித்து விட்டார். ஷரோ, யார் அதிபராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வேலை செய்வோம் என்று ஒத்தை வார்த்தையில் சொன்ன அந்த பிரதி அதிபர் ராஜி சார் அவர்கள் இல்லாவிட்டாலும் விളിத்துக் கொள்கின்றேன். அதே போல இன்னும் ஒரு பிரதி அதிபர் என்னுடைய பள்ளித்தோழி, அதற்காக வெளியில் சென்று வயதை விசாரித்து விடாதீர்கள், மன்பூசா டீச்சர் அவர்களை விളിத்து, அதே போல உங்களுடைய இந்த நிகழ்வை அலங்கரிக்க இங்கு வந்திருக்கின்ற அல் மதீனா பாடசாலையின் அதிபர் அவர்கள் சென்று விட்டார்கள். இருந்தபோதும் அவர்களையும் ஞாபகப்படுத்தி, அதேபோல இங்கு இருக்கின்ற மினன் பாடசாலையின் அதிபர் ஜுஹைதீன் சார் அவர்களை விളിத்து, அதேபோல முன்னாளும் இந்நாளும் 2 பேர் இருக்கிறார்கள். ஹிக்மா பாடசாலையின் அதிபர்கள் மஹரூப் சார், அதேபோல என்னுடைய பெயரில் பாதியை கொண்டிருக்கின்ற ஸ்ரீன்தாஜ் டீச்சர் அவர்களையும் விളിத்து, மற்றும் சிரேஷ்ட ஆசிரியர்கள், அந்த வகையில் அஜ்மல் கான் சார், அக்பர் நிஜாம் சார், அதேபோல இந்த பாடசாலையின் PPA பழைய மாணவர் சங்க செயலாளர் ரியாஜத் அவர்களை விളിத்து, அதேபோல அபிவிருத்தி சங்க உறுப்பினர் முஃபீத் அவர்களை விളിத்து, அதேபோல சியாம் சார், இன்னும் உண்மையிலேயே எல்லோரையும் தனித்தனியாக விളിக்க வேண்டும், இருந்தாலும் இந்த மாணவர்கள் சில நேரம் கையடித்து விடுவார்கள் என்ற பயத்தினால் உங்களை ஒட்டுமொத்தமாக விളിத்து எனது இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகம் யாருக்காகவும் நிற்காது, ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில் நாங்களும் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். உண்மையில் இது பேசுகிற மேடை அல்ல, உங்களை நீங்கள் கொண்டாடுகிற மேடை. இருந்தாலும் ஒரு கௌரவத்திற்காக ஒரு 2 நிமிடம் மாத்திரம் பேசிவிட்டு விலகிச் செல்கின்றேன். இந்த ஷம்ஸ் மத்திய கல்லூரியை பொறுத்தளவில் எனது மகன் சாபித் சொன்னது போல நிறைய பேச தேவையில்லை. ஏனென்றால் இது மிக நீண்ட தூர வரலாறை கொண்டது.
பல உயர்தர பதவிகளில் பலரை உருவாக்கியது. இன்ஷா அல்லாஹ் உங்களையும் அந்த இடத்தை அடைவதற்கு இந்த பாடசாலை வழி செய்யும் என்ற நம்பிக்கையோடு நான் முன்னர் கூறியது போல பலரை பல பதவிகளில் உயர் பதவிகளில் வகிக்க செய்திருக்கின்றது இந்த பாடசாலை. அவர்கள் இன்றும் இந்த சமூகத்தில் சப்தமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் நினைப்பது போன்ற சப்தம் அல்ல. நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள், எடுத்து பாருங்கள். வெளியில் சென்று இந்த உயர் பதவி வகிக்கின்றவர்களின் சப்தங்களை கேளுங்கள். இந்த சமூகத்தில் அவர்களுக்கென்றொரு அடையாளம் இருக்கின்றது. என்னை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் சப்தமிடக்கூடியவர்கள் இரண்டு வகையினர் தான். ஒருவர் தன் இருக்கையை சிறப்பாக்கி கொண்டவர், மற்றவர் தனது செல்வத்தை சிறப்பாக்கி கொண்டவர். தனது இருக்கையை சிறப்பாக்கி கொண்டவர் என்றால் அதற்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. இருந்தாலும் ஒரு சிலரை நான் இங்கே சொல்கின்றேன். நம்முடைய இருக்கின்ற ஒரு உயர் நீதிபதி, அதேபோல ஒரு சிறந்த பிரதேச செயலாளர், அதேபோல இங்கு எங்களுடைய சீஃப் கெஸ்டாக இருக்கின்ற வைத்தியரை போன்ற வைத்தியர்கள், அதேபோல சட்டத்தரணிகள், இன்னும் ஆலிம்கள், ஏன் உங்களை இந்த நிலைக்கு 13 ஆண்டுகள் புடம்போட்டு வளர்த்திருக்கின்ற இந்த ஆசான்கள், இத்தனை பேரும் சப்தமுடையவர்கள். சமூகத்தில் ஒரு விடயத்தை சொல்கின்ற போது அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அதிலும் நான் குறிப்பிடுகிற போது சிறந்த என்கின்ற அந்த வாக்கியத்தை உங்களிடம் சொன்னேன். அந்த சிறந்த என்ற வாக்கியத்துக்கு, அந்த அடைமொழிக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சிலவற்றை மாத்திரம் தொட்டு சொல்கின்றேன். சிறந்த என்கின்ற போது அவர் நேர்மையாக இருக்க வேண்டும். அதேபோல ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும். அதேபோல முறையான தர்மத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறாக இல்லாதவர்களை இந்த சமூகம் ஒருபோதும் அவருடைய சத்தங்களை கேட்பதில்லை. இவ்வாறான இந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கின்ற ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் எங்களுடைய அஜ்மல் கான் சார் அவர்களும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார். இலக்குகள் என்கின்ற போது எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது. நேற்று திருகோணமலையிலிருந்து வருகின்ற போது வானொலியில் ஒரு நேர்காணல் சென்றது. அது பிபிசி. அதுக்காக ஷாபித்திட்ட போய் கேட்கல, உங்கள் பாப்பா பிபிசி தான் கேட்கண்டு. அந்த நேர்காணலிலே அந்த தொகுப்பாளினி நேர்காண கூட்டி வந்திருந்தவர் இந்த உலகத்தின் முதற் செல்வந்தர் இலன் மஸ்க். அவரை அழைத்து அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். உங்களுடைய இலக்கு அத்தனையும் அடைந்து விட்டீர்கள் தானே, இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்கின்றார். அப்போது அவர் சொல்கிறார், நோ, நாட் yet. நான் இன்னும் அடையவில்லை. யார் சொல்கிறார்? இலன் மஸ்க். இந்த உலகத்தில் முதல் தர பணக்காரராக செல்வந்தராக இருந்த பில் கேட்ஸ், உங்களுக்கு தெரியும், 1995ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை 24 வருடங்களில் 18 வருடங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த உலகின் முதல் செல்வந்தராக இருந்தார். அவரை எங்களுடைய அந்த புர்ஹான் பெண்டில் முந்துவது போன்று முந்தி வந்தவர் தான் இந்த இலன் மஸ்க். 2020ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றைய இந்த உங்களுடைய நிகழ்வு நடக்கின்ற இந்த நிமிடம் வரை அவர்தான் இந்த உலகின் முதல் பணக்காரர், முதல் செல்வந்தர். கிட்டத்தட்ட 497.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தன்னகத்தை கொண்டவர். இன்னும் ஒருபடி சொன்னால்
அமெரிக்காவின் ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு தனவந்தர். இவர் சொல்கிறார் தன்னுடைய இலக்கை அடையவில்லை என்று. அப்படி என்றால் அவருடைய இலக்கு என்ன என்ற கேள்வி வரும். ஒவ்வொரு படிமுறை இருக்கிறது. இப்போது அந்த படிமுறைகளை தாண்டி அவருடைய இலக்கு இந்த உலகத்தின் முதலாவது ட்ரில்லியனர் என்கின்ற ஒரு பதிவை இட்டுச் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் தனது 54வது வயதில். அப்படி என்றால் நாம் எம்மாத்திரம் மாணவர்களே, உங்களுடைய ஏஎல் பரீட்சை என்பது உங்களுடைய இலக்கின் முதல் படி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எழுதுங்கள், வெற்றி பெறுங்கள். சந்தனக்காற்று உங்கள் வாசலில் வீசட்டும். சரித்திரம் நாளை உங்கள் சாதனை பேசட்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.